காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஏன் சுப்பு, பேசணும்னு தானே வந்ததுல இருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல கருப்பா. என்ன சுப்பு இதெல்லாம் புதுசா இருக்கு? இல்ல, அது என்னோட கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச வந்தேன். கல்யாண விஷயமாவா? அப்போ இரு, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா. கருப்பா இரு இரு, உன்கிட்ட தான் பேசணும். சுப்பு, கல்யாண விஷயம் பேசுறதுன்னா பெரியவங்களை வச்சு தானடா பேசணும். அம்மாவை கூப்பிடுவோம். இரு கருப்பா, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத கேளு. சரி, அப்போ என்னன்னு சொல்லு. கருப்பா, எனக்கு ரூபாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரூபாவையா? அதான் உன்கிட்ட அதை பத்தி பேசலான்னு வந்தேன். அத நீ அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் பேசணும். இல்ல, ரூபா தான் உன்கிட்ட பேச சொன்னான். என்கிட்ட பேச சொன்னாங்களா? அம்மா, ரூபாவை நீ எங்க பார்த்த? எங்க வச்சு பேசுன? கோவில்ல குடிக்க தண்ணிக்கு தண்ணி ஊத்த வந்தாங்க, அங்க வச்சு பேசினேன். அப்புறம் சரி. யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒன்னும் சொல்லல. அதான் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வச்சு பேசினேன். ரோட்ல போகும்போது கூப்பிட்டு வச்சு பேசுனியா? கருப்பா சாரி கருப்பா, அதுக்கு ஏற்கனவே நான் ரூபா கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டேன். ரூபா உன்கிட்ட பேச சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். இல்ல, எனக்கு புரியல. நீ தானே ரூபாவை வேண்டான்னு சொல்லிட்டு போன. இல்ல, நான் ரூபாவை வேண்டான்னு சொல்லல. கல்யாணத்தை தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வேண்டான்னு சொல்லவும் சரின்னு தலையாட்டிட்டேன். சரி, அப்ப தலையாட்டினில அப்புறம் இப்ப எதுக்கு மறுபடியும் வந்து கேக்குற? அப்படின்னாலுமே இது முதல்ல எங்க அத்தையும் மாமாவும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்க கிட்ட பேச முன்னாடி உன்கிட்ட வந்து பேச சொல்லி ரூபா தான் சொன்னான். ஓ சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற? இல்ல, எனக்கு தெரியல எதுக்கு ரூபா உன்கிட்ட பேச சொன்னான்னு. அவ சொன்னா, நான் வந்து இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுல மேற்கொண்டு என்ன செய்யணும்னு நீ தான் பாக்கணும். ஆனா அப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் பண்ணிட முடியாது சுப்பு. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. முதல்லயே பேசுறதா இருந்தா கூட ஓகே. ஆனா நீ வேண்டான்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போயிருக்க. இப்ப திடீர்னு மறுபடியும் வந்து வேணும்னு சொன்னேன்னா எங்க அத்தை மாமாவும் எப்படி ஒத்துப்பாங்க? தப்புதான் கருப்பா, ஆனா அந்த தப்பு முழுக்க முழுக்க என்னோடது கிடையாது. இது நல்லா இருக்கே, கல்யாணம் உன்னோடது தானே. உங்க அம்மா அப்பா முடிவெடுத்திருந்தாலும் அந்த நேரத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம், தள்ளி போடலாம்னாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். உன்னால எங்க அத்தையும் மாமாவும் ஊர்ல இருக்க முடியாம கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு மாசத்துக்கு மேல நார்த் இந்தியா பக்கம் டூர் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்? கல்யாண ஆசையில எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ரூபாவுக்கு தெரிஞ்சவங்க, ரூபாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளவு கேள்வி கேட்டிருப்பாங்க. ரூபா பதில் சொல்ல முடியாம எப்படி நின்று இருந்திருப்பாங்க எந்த தப்பும் பண்ணாமலே. சாரி கருப்பா. என்கிட்ட சாரி சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. இல்ல, நான் ரூபா கிட்டையும் சாரி கேட்டுட்டேன். சாரி கேட்டு சரி பண்ற விஷயம் இல்ல சுப்பு இது. இல்ல, அப்புறம் நான் என்ன செய்யணும் எனக்கு புரியல. நான் என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ரூபா கிட்ட சொல்லிட்டேன். அவ உன்கிட்ட பேச சொல்லிட்டா, உன்கிட்டயும் வந்து பேசிட்டேன். இதுக்கு மேல நான் வேற என்ன செய்யணும்? இப்ப நீ இதை என்கிட்ட வந்து சொல்லவும் எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாத கருப்பா. நீதான் ரூபா கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும். ஏற்கனவே முதல்ல கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டேன், ரூபாவை உனக்கு பிடிச்சிருக்கா, மேற்கொண்டு பேசலாமான்னு. அப்போ தலைய ஆட்டின, கடைசியில கவுத்து விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் எந்த நம்பிக்கையில நான் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? இது என்ன கடையில போய் கத்திரிக்காய் வாங்குற சமாச்சாரமா? இப்ப என்ன கருப்பா பண்றது? சரி, நீ முதல்ல இப்போ என்ன வேலையில இருக்க? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? அப்பா மில்லுல அந்த ஜாப் வாங்கி தரேன்னாரு, சூப்பர்வைசிங் போஸ்ட். தம்பி பாத்துக்கிட்டு இருந்தான்ல அது. சரி. அதான் அதுக்கு போகலான் இருக்கேன். சரி, அப்ப நீ பாரு, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். நல்ல முடிவா சொல்லு கருப்பா. நல்ல முடிவா நான் சொல்ல முடியாது சுப்பு, எங்க அத்தையும் மாமாவும் தான் சொல்லணும். நீ சொன்னா அவங்க கேட்பாங்கன்னு ரூபா சொன்னா. ஏற்கனவே நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலையும் உங்க அப்பா எங்க மாமாவுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனாலையும் தான் இந்த கல்யாணத்தை அவசர அவசரமா முடிக்கணும்னு நினைச்சாங்க. மத்தபடி எங்க அத்தைக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இதுல நீங்க வேற கடைசி நேரத்துல இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. இப்ப நான் எப்படி அவங்கள போய் சமாதானப்படுத்துவேன்? சரி, நான் பாக்குறேன். நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். சரி கருப்பா, நீ பேசிட்டு யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. சரி, அப்ப நான் கிளம்பிட்டா? சரி, போயிட்டு வா. ரூபா போயிட்டாரா மாமா? கிளம்பிட்டான். ஆமா ரூபா, எதுக்குமா அவனை என்கிட்ட வந்து பேச சொன்னீங்க? அவரு என்கிட்ட அடிக்கடி வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு மாமா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட அனுப்பி விட்டுட்டேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்?
என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியல மாமா. இதை நேரடியா அப்பா அம்மா கிட்ட கொண்டு போனா சண்டை தான் வரும். அம்மா சுத்தமா சம்மதிக்க மாட்டாங்க. அத்தை சம்மதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்களுக்கு இதுல சம்மதமா? இவன் பண்ண வேலைக்கு தேவையா இவன் உங்களுக்கு? இவன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கிறதுக்காக நீங்க எந்த பதிலும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வேற நல்ல மாப்பிள்ளையா வேணா பாப்போம்மா. ரூபா, சொல்லுங்க மாமா. ரூபா இங்க பாருங்கம்மா. சுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்காம்மா? மாமா ரூபா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்கம்மா, அப்பதான் என்ன பண்றதுன்னு நானும் யோசிக்க முடியும். அது சுப்பு பிடிச்சிருக்கா? ஆமா மாமா. ரூபா, எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து பேசுங்கம்மா. எதை வச்சு அவனை பிடிச்சிருக்கு? இல்ல மாமா, முதல்ல எந்த அபிப்பிராயமும் இல்ல அவர் மேல எனக்கு. கல்யாணம்னு பேச வந்தப்போ உங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் பிடிச்சது. அப்புறம் எனக்கு அவருக்கு நான் மனசுல நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு அவங்க எதுவுமே வேண்டான்னு போனப்போ என்னால மனசை மாத்திக்க முடியல. அதுவும் இல்லாம இவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இது குடும்ப வாழ்க்கைக்கு எந்த விதத்துல சரியா வரும்னு எனக்கு தெரியல. எந்த முடிவும் எடுக்க முடியல என்னால. அதான் அவரை உங்ககிட்ட அனுப்பி வச்சேன். விக்னேஷ் அடிபட்டு கிடந்தப்போ முத்து மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல எனக்கும் அவர் மேல கோவம் தான். இல்ல இல்ல, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அதுல சுப்பு பண்ணது கரெக்ட் தான். யாரா இருந்தாலும் அந்த நேரத்துல அப்படி ஒரு கோபம் வரணும். ஆனா இது அவனுக்கு நேச்சுரலா வந்திருந்தா ஓகே. ஆனா அந்த அரவிந்த் சொல்லி வந்ததுதான் கொஞ்சம் இடிக்குது. அதுதான் மாமா, அதைத்தான் நானும் யோசிச்சேன். ஒரு கோபத்தை கூட அடுத்த ஆள் சொல்லிதான் இவருக்கு வருதுன்னா அப்போ இவரை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு எனக்கு புரியல. சரி, அவன் அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்படிப்பட்டவனை எதுக்கு நீங்க பிடிச்சு தொங்கணும்? எனக்கு பிடிச்சிருக்குல்ல மாமா, விட முடியல அதான். அதுவும் இல்லாம எனக்குன்னு முதல் தடவையா பேசி முடிச்ச மாப்பிள்ள அவங்க வேண்டான்னு உதறிட்டு போனாலும் என்னால சட்டுன்னு அப்படி உதற முடியல. இவரு அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறேன்னு தான் சொன்னாரு. நான் தான் பயந்துகிட்டு வேணான்ட்டேன். அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க, அப்பா கூட சம்மதிச்சிருவாரு. அப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட அனுப்புனேன். பெரியவங்க 4 பேர் பேசி சண்டைன்னு வந்து முடியறதுக்கு உங்ககிட்ட பேசினா நீங்க ஏதாவது யோசனை சொல்லுவீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட அனுப்புனேன். அப்படியா? அப்போ இவன் தான் வேணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்களோ? இல்ல மாமா, இவரை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இவர் தான் வேணும்னு நான் முடிவெடுக்கிற அளவுக்கு இவர் எதுவுமே பண்ணல. அதான் எனக்கு யோசனையா இருக்கு முடிவெடுக்கிறதுக்கு. சரி, அப்போ நீங்க சுப்பு விஷயத்துல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அதே ஸ்ட்ராங் அவனுக்கும் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருவோமா? அதுக்கு தான் மாமா அவரை உங்ககிட்ட அனுப்புனேன். இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, எந்த தப்பான முடிவையும் சட்டுன்னு எடுத்துட மாட்டாரு. உங்களை பத்தி யாரோ இவர்கிட்ட என்னென்னமெல்லாம் பேசினப்ப கூட உங்களை விட்டு கொடுக்காம பேசினவர் இவரு. அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அந்த அரவிந்த் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த விஷயத்துல இப்படி பண்ணிட்டாருங்கவும் தான் என்னால அதை ஏத்துக்க முடியல. அதுதான் மாமா எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. எனக்கே ஒரு தெளிவில்லாத மனநிலையில இருக்கேன். இந்த நேரத்துல இவர் அம்மா அப்பா கிட்ட போய் பேசி அவங்க கிட்ட என்னால ஸ்ட்ராங்கா பேச முடியாது இவருக்காக. அதான் எனக்கு ரொம்ப தயக்கமாவே இருந்தது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். உங்க விஷயத்துல இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துருவோம். அதை வச்சு மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு எடுப்போம். அதுக்கப்புறம் அத்தை மாமா கிட்ட நான் பேசுறேன். இருந்தாலும் உங்க கேரக்டருக்கு இவன் செட் ஆவானான்னு பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் இவரை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன் மாமா. இல்ல மாமா, கண்டிப்பா கொண்டு வந்துருவேன். அவன் வேலைக்கே இன்னும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கான். அது நான் குழப்பி விட்டதுதான் மாமா, பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. சரிதான். ஆனா எனக்கு நல்லா தெரியும் இவருக்கு இருக்கிற திறமைக்கு பிசினஸ்லாம் இவருக்கு செட் ஆகாதுன்னு. சரி. இல்ல, இந்த விஷயத்துல என்ன பண்றாருன்னு பாப்போங்கிறதுக்காக தான் நீங்க பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டேன். சரிதாம்மா, சரிதான். அப்புறம் என்ன பண்றது மாமா? சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. மாமா நாங்க 2 பேருமே எம்காம். ஆஹா, அதனால இல்ல சொன்னேன். சரிம்மா ரூபா, உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா இதுல மேற்கொண்டு என்ன செய்யறதுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஹலோ வெண்ணிலாப்பா, நான் கருப்பன் பேசுறேன். ரூபா. கருப்பா சொல்லியா? வெண்ணிலாப்பா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. கருப்பனுக்கு இல்லாத உதவியா? பண்ணிடுவோம். என்னையா பண்ணணும்? இப்ப எங்க இருக்கீங்க? வீட்லயா இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுல இல்ல, நான் வீட்டுல இல்ல, மாரியத்த கோயில் வாசல்ல இருக்கேன்.
அப்படியா? அப்ப கோவிலுக்கு வந்துடட்டுமா இல்ல நீங்க இங்க வீட்டுக்கு வர்றீங்களா? நீ கோயிலுக்கு வந்துறியா? நம்ம கோயில் மண்டபத்துல உட்காந்து பேசுவோம். சரி, இந்த 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆட்டுமியா ஆட்டுமியா. லொல்லு பிடிச்ச வெண்ணிலாப்பா, என் தம்பி அங்க இருக்கிறது எனக்கு தெரியக்கூடாதாம், சமாளிக்கிறாராம். வீட்டுல இருந்துகிட்டே வீட்டுல இல்ல மாரியத்த கோவில்ல இருக்கேன்னு ஒரு பொய். தம்பி கிளம்பும் போதே அங்கதான் போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்னு அவருக்கு தெரியுமோ என்னமோ பாவம். ஓகே மேம். ஓகே காட் இட். எஸ் மேம். ஓகே டு இட் ஃபாஸ்ட். எஸ் மேம். மிஸ். எஸ் மேம். நீங்க எனக்கு கொடுத்த சாஃப்ட் காப்பியும் நான் உங்களுக்கு கொடுத்த ஹார்ட் காப்பியும் ஈக்குவலாவே இல்ல. எஸ் மேம், ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த பண்ணிடுறேன். ஓகே பாருங்க சீக்கிரம். எஸ் மேம், இந்த சீக்கிரம் முடிச்சிருவேன். ஓகே. மரியா, எஸ் எம்கே. ஈவினிங் 4:30க்குள்ள ப்ராஜெக்ட முடிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? எஸ் எஸ் ஐ ரிமெம்பர். ஃபாஸ்டா தான் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, டூ இட் ஃபாஸ்ட். இது பிரேக் டைம் தானே, பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ண சொல்லு. நான் சொல்லிட்டேன், இவங்க தான் முடிச்சிட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நானோ அதுக்காக அவங்களோட பிரேக் டயத்துல எல்லாம் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஓகே எம்கே, சொல்லிடுறேன். அரவிந்த், எஸ் சார். பிரேக் எடுத்துட்டு அப்புறமா ஒர்க் பண்ணுங்க. இந்த இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு, முடிச்சிடுறேன். நானோ பிரேக் எடுத்துட்டு அப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார். மிஸ். மிஸ் கோமு. ஓகே மிஸ் கோமு. எஸ் மேம். 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் 4:30க்குள்ள முடிக்கணும்ல மேம், நான் முடிச்சிட்டு பாத்துக்கிறேன். கோமு, அதுக்காக உன்னோட பிரேக் டைம் நீ ஸ்கிப் பண்ண வேணாம், பாத்துக்கலாம். எம்கே, இஸ் ஷீ யுவர் ஃப்ரெண்ட்? யா மரியா, கோமு இஸ் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓ ஐ see. ஹாய் வெனிலா. ஹாய். ஹாய் மரியா. ஹாய் எம்கே. கோமு, உங்க ஃப்ரெண்டே உங்களுக்கு பாஸா கிடைச்சிருக்காரு பாத்தீங்களா? ஆமா, ஆனா அப்படிலாம் ஆபீஸ்ல பேச மாட்டாரு. என்னம்மா இப்ப பிரேக் டைம்ங்கிறதுனால அப்படி வந்து பேசுறாரு. ஓ அப்படியா? ஆமா, நீங்களும் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ? எஸ், எம்கேவை எனக்கு பல வருஷமா தெரியும். இன்னும் சொல்ல போனா நாங்க 2 பேரும் ஒரே யுனிவர்சிட்டியில தான் படிச்சோம், யுஎஸ்ல. அப்படியா? அப்ப காலேஜ்ல இருந்து ஒர்க் பண்ற வரைக்கும் நீங்க ஃப்ரெண்டு. இப்பவும் we are friends. ஆமா ஆமா. வெண்ணிலா, நீ இங்க வரதா சொல்லவே இல்ல. சொல்லி இருந்தா என் கூடவே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. நீங்க பாட்டுக்கு சேலை கொடுத்துட்டு போயிட்டீங்க. அதை பார்க்க பார்க்க எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருந்தது. அதான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உடனே மதுரைக்கு பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டேன். ஆமா, என்ன வேலை நேரத்துல ஆபீஸ் ஸ்டாஃப் கூட எல்லாம் சகஜமா பேசிட்டு இருக்கீங்க? பிரேக் டைம் பேபி. ஓஹோ, பிரேக் டைம்னா பேசலாமா? பேசலாமே. அப்ப நானும் பேசுவேன். ஆமா, எப்ப நான் வந்தாலும் மரிய பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்கீங்களே, ஏன்? அப்புறமேட்டா ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ப்ராஜெக்ட் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்க வந்தேன். கேட்டுட்டு போக வேண்டியதானே? அதான் அதுக்குள்ள நீ வந்துட்ட. காலையில தானே சொன்னேன் அவளை பிடிக்கும்னு, அப்புறம் ஏன் மறுபடியும் அவளையே போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க? என்ன செய்யறது, அவ கொஞ்சம் சிகப்பா அழகா இருக்கா. நீ இப்படியே பேசிட்டு இரு, ஒரு நாள் என்கிட்ட அறை வாங்க போற. லைட்டா கொஞ்சம் பொறாமையா இருக்கு பேபி. சரி, அந்த பொறாம போகணும்னா என்ன செய்யலாம்? ஒண்ணு பண்ணலாம். என்ன? ஒரு ஆபீஸையே கட்டி ரன் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவ முன்னாடி உன்னை அழகா இருக்கேன்னு சொல்லணுமா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதுக்கு வேற ஆளை பாரு. அதுக்கெல்லாம் தனியா ஒரு ஆளை பார்க்க முடியாது பேபி, நீங்களே சொல்லுங்க. கூறு கட்ட பப்பரமிட்டா, இப்படி எல்லாம் போய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அவ ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உனக்கு? அவ ரேஞ்ச் என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாம், என் ரேஞ்ச் என்னன்னு அவளுக்கு சொல்லுங்க. உன் ரேஞ்ச் என்ன? என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்டீங்க பேபி? நான் எம்கே, மிஸ்ஸஸ் எம்கே. மண்ணாங்கட்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது பேபி. அவகிட்ட கூட சொல்ல வேண்டாம், என்கிட்டயாவது சொல்லுங்களேன். பேபி, சீரியஸ்லி ஐ எம் சேயிங், என்னதான் இருந்தாலும் அவ இடத்துக்கு நீ வர முடியாது, உன் இடத்துக்கு அவளாலையும் வர முடியாது. திஸ் இஸ் ஃபேக்ட். நீ போட்டு கன்ஃபியூஸ் ஆகாத தேவையில்லாம. அப்படின்னா? அவதான், நீதான். சரி, என்னை பிடிக்குமா அவளை பிடிக்குமா? அபிஷியலா அவளை பிடிக்கும், பர்சனலா உன்னை பிடிக்கும். உன்னைத்தான் பிடிக்கும்னு அடிச்சு சொல்றீங்களா பேபி? ஆனா நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? இப்படியே பொறாம பிடிச்சு பொங்காத பேபி. என்ன சொன்னாலும் அவதான் பேபி, நீதான். அவளா இருக்கா, நீயும் இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ஒரு டைம் சொல்லுங்க முத்து. இதை கேட்கறதுக்காக நான் அங்க இருந்து வந்திருக்கேன். ஓகே, சொல்றேன் கேட்டுக்கோ. மரியா அளவுக்கு நீ அழகு கிடையாது, அவ அளவுக்கு கலர் கிடையாது,
அவ அளவுக்கு உனக்கு படிப்பு கிடையாது, அவ அளவுக்கு உனக்கு டேலண்ட் கிடையாது, அவ பேசுற அளவுக்கு உன்னால இங்கிலீஷ் பேச முடியாது ஸ்டைலா. அவ அளவுக்கு உன்கிட்ட பணமும் இல்ல. ஆனாலும் எனக்கு என் பப்பர மிட்டாயை தான் பிடிக்கும், என் பப்பர மிட்டாய் தான் எனக்கு வேணும். போதுமா? பொய் கேட்க கேட்க இனிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பேபி, நீங்க பொய் சொல்ல சொல்ல என் காதுக்கு குளுக்குள்ளுன்னு இருக்கு. பொய்யா? ஐம் சீரியஸ்லி டெல்லிங் யூ பேபி. சரி, அப்படின்னா அவகிட்ட இல்லாதது என்கிட்ட ஒன்று ஸ்பெஷலா ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இருக்கே. இருக்கா? இருக்கணும்ல. என்னது அது? உன் அளவுக்கு அவளால ரவுடித்தனம் பண்ண முடியாது. ஆஹா. ஆமா, ஒரு 4 நவ்வாப்பழம் பறிக்க வந்தவன முட்டி போட வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்த. நாயை விட்டெல்லாம் கடிக்க விட்ட. ஆனா மரியா அப்படி செய்ய மாட்டா. நான் மட்டும் அவ வீட்டு கொல்லையில போய் நவ்வாப்பழம் பறிக்க எகிரி குதிச்சிருந்தேன்னு வை, இந்த இடான்னு கூப்பிட்டு 4 நவ்வாப்பழத்தை கையில கொடுத்து அனுப்பியிருப்பா. That is பப்பரமிட்டா. ஆமா, இதுல ஒரு பெருமை. எஸ், மேய்க்கிறது எருமை, அதுல ஒரு பெருமை. பாத்தியா, இதுக்கு தான் கருப்பாயி கூட ஒன்னு சேராதன்னு சொன்னேன். அவள மாதிரியே என்ன எருமைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட பத்தியா? உண்மைகள் சில நேரம் கசக்கதான் ப்ரோ செய்யும். அப்படிங்க அவள அப்புறமேட்டா. சரி, ஓகே, பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. நீ போய் வேலையை பார்க்கறதுன்னா பாரு, இல்லைன்னா வீட்டு கிளம்பு. நீங்க இன்னைக்கு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்கல்ல, உங்க கூடவே நானும் வந்துடுறேன். என் கூட வந்தேன்னா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன். கார்ல இருந்து எகிரி குதிச்சு எங்க வீட்டுக்கு போயிருவேன். சரி, வேலையை பாருங்க, நான் உங்க ரூம்ல இருக்கேன். ஓகே. மரியா, நீயும் போய் பிரேக் எடுத்துக்கோ. ஓகே எம்கே, நீ இதை கொஞ்சம் பாத்துக்கிறியா? ஓகே, ஷூர். ஓகே, தேங்க்யூ. ஹாய் கோமோ, ஒர்க்லாம் எப்படி இருக்கு? புரியுதா? ஈஸியா இருக்கா? ஈஸியா தான் இருக்கு எம்கே. மரியா மேம் சொல்லி கொடுக்கறது நல்லா புரியுது. யா, ஷீ இஸ் a wonderful trainee. எம்கே, நான் உங்ககிட்ட ஒன்னு பர்சனலா கேட்கட்டுமா? கேள. இல்ல, இந்த விக்கி இருக்கான்ல, அவன் இந்த தடவையும் நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்றான். நீ ஏதோ பிளான் பண்றியா? பிளான் பண்ணி தான் மரியாவை கூட இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? கண்டிப்பா நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சொல்றான். நிஜமா எம்கே? ஓகே, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முத்து அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொன்னேன். ஆஹா. முத்து வெண்ணிலாவை சின்சியரா லவ் பண்றான். அதனால ஒரு தடவை பண்ண தப்ப இன்னொரு தடவை பண்ண மாட்டான். இந்த தடவை கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு அவன்கிட்ட அடிச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐ சி. அப்படியா? என்ன முத்து இப்படி சொல்ற? சரி, வேலையை பாரு. முத்து என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்லிட்டு போறத பார்த்தா ஒருவேளை அந்த வினய் மாடு சொல்ற மாதிரி தான் நடக்குமோ? ஆனா அந்த மாடும் லேசப்பட்ட மாடு இல்ல. இவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். இவன் என்ன பண்றாங்கிறத கரெக்டா அதுதான் கேட்ச் பண்ணி சொல்லும். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன்? ஒன்னும் புரியல. இவன் நமக்கு பாசா இருக்கிறதுனால முன்னாடி மாதிரி எதையும் உரிமை எடுத்து கேட்கவும் முடிய மாட்டேங்குது. என்னதான் பண்றதுக்கு காத்திருக்கான்னு தெரியல. வெற்றி, இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட நான் சொல்லலாமா? ஏய் மதி, கண்டிப்பா சொல்லு. ஏன் இப்படி கேக்குற? இல்ல, எங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்காது இல்ல? அப்படின்னு யார் சொன்னா? இல்ல, அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படித்தானே இருக்கு, அதான் கேட்டேன். இங்க பார்மதி, உங்க அம்மா என்ன என்ன பேசினாலும் அன்னைக்கு பேசுனது எல்லாமே உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான். என்ன அவங்க அந்த காலத்து ஆளு, அதனால எதையுமே புரிஞ்சுக்கிட தெரியல. மத்தபடி உன் மேல பாசம் இல்லாம போயிடுமா அவங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவங்க என்ன அப்படி பேசுனதேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா சொல்லு. போன் போட்டு சொல்றேன். சரி. அம்மா, வாங்கய்யா, உங்களை தான் இவ்வளவு நேரமா காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். போய் ரொம்ப நேரம் ஆச்சா? என்னையா பிள்ளை சொன்னாங்க? நல்ல விஷயம் தாமா, நம்ம நினைச்சதுதான். அப்படியா? மரியாதா, கடவுளே, அவளை பார்க்க வந்த இடத்துல உனக்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. என்னடா தாயி? ஆமாத்தே. சரி, முதல்ல இந்த விஷயத்த உங்க அம்மாவுக்கு போன் போட்டு சொல்லியா? சரிங்க தே. மலர் எங்க இருக்கா? மலர் உள்ளதையா இருக்கா? நான் அவகிட்ட போய் சொல்லணும் தே. சொல்லலாம். இருடா தாயி, நீ முதல்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் சொல்லலாம். நல்லாதான் இருக்கேன், டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல இருந்தாலும் சொல்றத காலடா பிள்ளை, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, என்ன அப்புறமா பேசலாம். சரிங்க தே. போய் செத்த படுத்துக்கோ போ. ஏயா பிள்ளை, லீவு முடிஞ்சதும் திரும்பவும் இந்த பிள்ளைய நீ சென்னைக்கு கூட்டிட்டு போக போறியா? அதாம்மா எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல.
வேண்டாமியா வெற்றி, முதல்ல உங்க அத்தைக்கு போனை போட்டு அவங்கள இங்க வர சொல்லு. இங்க அவங்க அம்மா வீட்லயே இவ இருக்கட்டும். நீ சீக்கிரமா டிரான்ஸ்ஃபரை வாங்கிட்டு இங்க வர பாரியா. அப்படியாம்மா? ஆமாய்யா பிள்ளை, இந்த நேரத்துல இந்த பிள்ளை அங்க ஒத்தையில இருக்கிறது நல்லது இல்ல பாத்தியா. சரி, நான் கேட்டு பாக்குறேம்மா. உடனே டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா என்னன்னு தெரியல. கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் நீ மட்டும் அங்க இரியா, இந்த பிள்ளைய இங்க விட்டுட்டு போ. நீயும் வேலைக்கு போனேன்னா எப்போ வருவ என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. இந்த நேரத்தில் அவள் வீட்டில் ரொம்ப நேரம் தனியாக இருக்கிறதும் நல்லதில்ல. அவளுக்கு ஒன்று பார்த்து செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க அம்மா வேணும்ல. சரிங்கம்மா, நான் கேட்டு பாக்குறேன். டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்களோ பாப்போம். சரியா சரி. ஏம்மா சிஸ்டர் கிட்ட சொல்ல வேண்டான்ட்டீங்க? ஐயையே, சொல்ல வேண்டான்னு சொல்லலையா, நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரே வீட்டில் 2 மாசமான பொண்ணுங்க எதுக்கு பார்த்துக்கிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியாம்மா? அது வேற இருக்கா? ஆமையா, பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ திருவிழா முடியற வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்கிறது? இருக்கட்டும்யா, ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்துக்கிடட்டும். எதுக்கு அதையும் பார்க்க கூடாதான். ஓ அப்படியா? ஆனா சிஸ்டர் அவங்க அக்காவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்களே. அதுக்கு என்னப்பா செய்யறது, சில விஷயங்களை நம்ம அனுசரிச்சுதான் போக வேண்டியதா இருக்கு நம்ம சம்பிரதாயப்படி. சரிங்கம்மா, சரி பாப்போம். நான் முதல்ல கருப்பங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். சொல்லியா எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்கய்யா, 4 பேரும் சேர்ந்து. போகணுமா? சரி, நான் போய் கருப்பனை பார்த்துட்டு வரேன். பாரு போ, பார்த்துட்டு வளர்மதி கூடயே இரு. சரிங்கம்மா. என்னங்க தங்க பிள்ளை இந்த வந்துடுறேன்டிமானே, ஒரு 2 நிமிஷம். என்னதாங்க பண்றீங்க? இந்த வந்துடுறேன். சீக்கிரம் வாங்குங்க. இந்த வந்துட்டேன்டா. டடாய். என்னங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரமா? என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. காலிஃப்ளவர் ஃப்ரையாங்க? ஆமாடா, நேத்து திருவிழா கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களாமே. தம்பி சொன்னான். வாங்கணும், நான் தான் சாப்பிடல. குழந்தை நேரம் என்னைய மட்டும் சாப்பிட விடல. சுத்தமா இருக்காது, போட்ட எண்ணெயிலே போடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னைய பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. ஐஸ் அக்காலாம் போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க. அதான்டா புள்ள, தம்பி என்கிட்ட நேத்தே சொல்லிட்டான். சொன்ன கையோட ஒரு காலிஃபிளவர் வாங்கி கொடுத்துட்டும் போயிட்டான். அத நான் உங்களுக்கு பொரிச்சு கொண்டு வந்தேன். வீட்லயே செஞ்சது, என் தங்க பிள்ளைக்கு சுத்தமா இருக்கும். ஐ, அப்பனா இது எனக்கா? அப்புறம் வேற யாருக்காக நான் இவ்வளவு நேரம் அடுப்படியில நின்று இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அப்ப நான் இதை சாப்பிடவா? சாப்பிடுங்கடி பிள்ளை, உங்களுக்காக தான். ஏங்க, அக்கா உண்டாயிருக்காளாம், உங்களுக்கு தெரியுமா? வெற்றி சொன்னான்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா அத்தை என்னையும் அக்காவையும் நேருக்கு நேரா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னாங்க. அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு தனித்தனி ரூம்ல இருந்து டெய்லி போன் பேசிக்கோங்க. ஐ, இது நல்லா இருக்கே. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. ஆமா, எங்க அத்தை அக்காவை இனிமே ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அம்மாவை வர சொல்லி இருக்காங்களாம். அக்கா இனிமே அம்மா வீட்டுல தான் இருக்க போறாளாம். வெற்றி சாரும் சீக்கிரமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லி இருக்காரு. அம்மா சொன்னாங்கடா. அக்கா மறுபடியும் மாறிட மாட்டாள்லங்க அம்மா கூட இருந்தா? தப்பு பண்றவங்க ஒரு தடவை மனசு மாறி திருந்தி வெற்றியை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அவங்களுக்கு தப்பு பண்ண தோணாதுடா. அதுவும் இப்ப அவங்க குழந்தைய வேற சுமந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க மனசு மாறாது. வெற்றி சாருக்கு ஒரே சந்தோஷம். என்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாரு. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா, அதனால அப்புறம் சொல்லலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்க எந்திரிச்சதும் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டான். அப்படியா? ஆமாடா பிள்ளை, அவனுக்காக நீங்க ரொம்ப கேர் எடுத்து சப்போர்ட் பண்ணி உங்க அம்மா கிட்டயும் உங்க அண்ணன் கிட்டயும் பேசுனீங்கல்ல. ஆமா, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க அன்னைக்கு கோவில்ல பேசும்போது நாங்க எல்லாரும் பின்னாடி ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. அப்படியா? ஆமா. சரிதான். ஏங்க, அக்கா எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மாசமா இருந்தா வாந்தி எடுக்க தானே செய்வாங்க. எனக்கு மட்டும்தான் வாந்தி வர மாட்டேங்குது. நல்ல ஸ்ட்ராங் பாடி. உள்ள இருக்கிற உங்க பிள்ளையும் ஸ்ட்ராங்கான பிள்ளை. எனக்கு அதான் ஒரு பெரிய கவலையா இருக்கு. என்ன கவலை? இல்ல, நான் பண்ண வேலையில என் புள்ள வந்துட்டான். ஐ, இல்லடா, இப்போ அவன் வயித்துக்குள்ள இருந்துகிட்டு ஒரு சேட்டையும் பண்ண மாட்டேங்கிறானே. அவன் ஒருவேளை என்ன மாதிரி ரொம்ப சமத்து பிள்ளையா இருப்பானோ, எந்த சேட்டையும் பண்ணாம. அதான் உங்களுக்கு வாந்தி வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, ரொம்ப சமத்து பிள்ளை. நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அதனாலதான் வாந்தி வர மாட்டேங்குது. ஓ அப்படியா, நீங்க ஸ்ட்ராங்கா, அதனாலதான் வாந்தி வர மாட்டேங்குதா? ரைட். ஆமா பின்ன, உங்களுக்கு மலரும் சரி மலரோட பிள்ளையும் சரி எந்த சிரமமும் கொடுக்க மாட்டோம். என்னையெல்லாம் வாந்தி எடுக்க வைக்கணும்னா அது எந்த கொம்பனாலையும் முடியாது. மானே, என்னடா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல.
எங்க சாரிங்க, உங்க மேல வாந்தி எடுத்துட்டேன். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, கழுவுனா சரியா போயிடும். தண்ணி எடுத்துட்டு வரட்டுமாடா? வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் பக்கத்துல இருங்க, அப்புறம் போலாம். சரிடா, சரி சரி, படுத்துக்கோங்க. இன்னும் வர்ற மாதிரி இருக்காடா பிள்ளை? ஒரு மாதிரியா கொமட்டுது. சரிம்மா, சரி, அப்படியே சாஞ்சுக்கோங்க. லேசானதுக்கு அப்புறம் எந்திரிச்சுக்கலாம். வாந்தி வராதுன்னு நினைச்சேங்க. அதெல்லாம் வரும்டா பிள்ளை, வராம எப்படி இருக்கும்? லேசு பாசானாலும் வரதான் செய்யும். உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களை அடுப்படிக்குள்ளேயே விடுறது இல்ல அம்மா இப்போலாம். ஆமாங்க, இன்னைக்கு அத்தை சாம்பார் வைக்கும்போது குக்கர்ல பருப்பு விசில் வரும்போது பருப்பு வாசம் வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப கொமட்டிக்கிட்டே வந்தது. ஆனா நான் அந்த இடத்த விட்டு வேகமா வந்துட்டேன், அதனால வரல வாந்தி. அதான் இப்போ இந்த மசாலா ஐட்டம் சாப்பிட்ட உடனே மறுபடியும் வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா, நீங்க தான் என்னை வாந்தி எடுக்க வச்சிட்டீங்க. ஆமா, நான் தான் வாந்தி எடுக்க வச்சேன். அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இந்த மாதிரி காலிஃபிளவர் செஞ்சு கொடுத்து. புள்ளைய கொடுத்தும் நான் தான் வாந்தி எடுக்க வச்சேன், காலிஃபிளவர் கொடுத்தும் நான் தான் வாந்தி எடுக்க வச்சேன். ஆனா அங்க சித்தி இங்க சித்தி எங்க சித்தினாலும் இப்படி பேசுறத விட மாட்டேங்க. என்ன நான் என்னடா தப்பா பேசினேன்? பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் என்னடா பேசுனேன்றாரு. ஆமா, இவன் எப்பவும் அப்படித்தான் செய்வான் போல. சேட்டை. என்னங்க, குமார் அண்ணா எனக்கு நேத்து ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தாரு. சரி. நான் இனிமேல் வீட்டுக்குள்ள நடக்கும்போது அதை போட்டுக்கிட்டு தான் நடக்கணுமா? அக்காவுக்கு செருப்பு தொலைஞ்சு போச்சுன்ட்டு வாங்குறதுக்காக நாங்க எல்லாரும் கடைக்கு போயிருந்தோம். அங்க பிரெக்னன்சி லேடிஸ் எல்லாம் போட்டு நடக்கிறதுக்குன்னு இந்த செருப்போட அந்த ஆட் முன்னாடி வச்சிருந்தாங்க. அதை பார்த்ததும் சிஸ்டருக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். எல்லாரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கங்க. அது நீங்க கொடுத்ததை அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, குமார் ஆகட்டும் வெற்றி ஆகட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தா ஒரு தடவை கூட அவங்கள சாப்பிட வைக்காம நீங்க அனுப்புனதே கிடையாது. அப்படியா? ஆமாடா பிள்ளை. இப்போதான் குமார் ஜாப்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கிறதே குறைச்சிட்டான். இல்லாட்டி அவன் பொழுதுக்கும் இங்கதான் இருப்பான். அதானே பார்த்தேன். இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் வர்றாரு. அவனுக்கு அங்க விருதுநகர் வரைக்கும் டெய்லி போயிட்டு வர்றது டயர்ட் ஆயிடும்ல. ஆபீஸ்ல வேற எவ்வளவு ஒர்க் இருக்கோ. ஆமாங்க, வேலைனாலே அப்படிதான். அப்படியும் உங்களை பாக்குறதுக்கு எப்படியும் வந்துடுறானே வாரத்துக்கு 2 தடவை. முன்னாடி எல்லாம் டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்சதும் டீ குடிக்கிறதுக்கே அவன் இங்கதான் வருவான். உங்க கையால ஒரு டீயை குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் போவான். இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற மாதிரியா? ஆமா. இப்ப வெற்றி சார் வருவாரா? வெற்றிக்கு பெரும்பாலும் டியூட்டி மாத்தி மாத்தி இருக்கும்ல, அதனால அவன் வர்றது ரேர் தான். ஆனாலும் அவனும் அப்படிதான் இருப்பான். அவனுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இங்கதான் இருப்பான். குட்டிமா இங்க இருக்கிறது யாரால? உங்களால தானே, உங்களுக்காக தானே. அப்படியா? உங்க கொழுந்தை இங்க இருக்கிறதும் உங்களுக்காக தான். எல்லாரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஆமாடா பிள்ளை. ஏங்க, ஐசப்பா கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களாங்க? குமார் அண்ணாவை பார்த்தா பாவமா இருக்கு, ஐசை பார்த்தா அதை விட பாவமா இருக்கு. அவ மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு என்னைய பார்த்த உடனே முகத்தை மாத்திக்கிட்டு சிரிக்கிறா. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். அமைதியா இருங்க. எப்ப கேட்டாலும் இப்படிதான் சொல்றீங்க. இன்னும் எப்ப கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவேன். போங்க, அப்ப நீங்க தான் ஏதோ அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி. எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா. தங்கப்பிள்ள இப்ப பரவாயில்லையாடா? எப்படி இருக்கு கொமட்டுறது? பேச பேச சரியாயிருச்சு. அதை எடுத்து சாப்பிடட்டுமா? முதல்ல வாயை நல்லா கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் வாங்க. ஆமாங்க, நீங்களும் முதல்ல சட்டையை மாத்துங்க. தமிழ் சினிமாவில எல்லாம் காமிப்பாங்கல்லங்க, பொண்டாட்டி வாந்தி எடுத்தா புருஷன் கையில பிடிப்பாராம். உங்களுக்கு அந்த வேலையை கூட நான் மிச்சம் பண்ணிட்டேன். ஆமா, டைரக்டா உங்க மேலேயே வாந்தி எடுத்துட்டேன். எங்க சாரிங்க. சே, என்ன பேச்சு இது? இருக்கட்டும் பிள்ளை, இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? ஆமா, கொடுத்து வச்சீங்க. காலிஃபிளவர் கொடுத்து வச்சீங்கல்ல, அதான் வாந்தி வந்துருச்சு. தங்கப்பிள்ளை, சரி வாங்க எந்திரிங்க, மெல்ல எந்திரிங்க, போய் கழுவிட்டு வந்துடலாம்.